ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 35 மினிட்ஸ்லேருந்து 22 வந்திருக்காங்க. ஸோ ரன் பண்ண முடியாதவங்க டைமிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதிலிருந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் எப்படி ஃபிசிக்கல் வந்து பாசிபிள், ஸோ ஃபிசிக்கல்லேருந்து எப்படி ஆன்லைனில் வந்து ட்ரைனிங் எப்படி கொடுக்குறாங்க, ஸோ ஆன்லைனில் எப்படி இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஆன்லைனில் எப்படி எங்களால் பெட்டராக ரிசல்ட் கொடுக்க முடியுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நான் ஒரு ரன்னர் 2013 இன்னைக்கு வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ நிறைய ரேஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். 800 மீட்டர் ரேஸ், 1500 மீட்டர் ரேஸ், 1600, 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் மேரத்தான், 21 கிலோமீட்டர் மேரத்தான், ஸோ இந்த மாதிரி 30 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு காம்படிஷனுக்கும் தனித்தனியாக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஒரு 1500 மீட்டர் ரேஸ் காம்படிஷன் வரும்னா அதுக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 5 கிலோமீட்டர் ரேஸ் தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். யூனிவர்சிட்டி காம்படிஷன், கிராஸ் கண்ட்ரி, 10 கிலோமீட்டர் கிராஸ் கண்ட்ரி, ஸோ 21 கிலோமீட்டர் மேரத்தான், ஸோ இந்த மாதிரி நிறைய ரேஸ் காம்படிஷன் வரும்போது அதுக்குன்னு தனித்தனியாக நான் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ வந்து இதெல்லாம் இதுக்கு முன்னே நான் 2013, 14, 15 காலேஜ் படிக்கும்போது அந்த டைமில் நிறைய நான் வந்து ரேஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் நிறைய நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணதால் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு TNSRP 1500, 400 மீட்டர் ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை ஆர்மி அக்னிபாத் 1600 மீட்டர் ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை SSGD 5 கிலோமீட்டர் எடுக்கிறாங்க, இல்லை மேரத்தான் 10 கிலோமீட்டர், ஹால்ஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணால் என்னால் அவங்களுக்கு வந்து பெட்டராக வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? ஏன்னா நான் வந்து இது எல்லாமே தனித்தனியாக நானே ட்ரைனிங் பிளான் பண்ணி அதை நானே கிரவுண்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் நான் கொடுக்குற ட்ரைனிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாகவே அடாப்ட் ஆகிடுது. ஸோ அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஏஜ் கேட்டகரி. ஸோ நான் வந்து சின்ன பசங்க கூட ரன் பண்ணியிருக்கேன், என் வயசு பசங்க கூட ரன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சூப்பராக ப்ரோ ரன்னர், ஸோ இவங்க கூட ரன் பண்ணியிருக்கேன். அண்ட் வயசானவங்க கூட ரன் பண்ணியிருக்கேன். 2019 வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது எவ்ரி வீக்கு சண்டே வந்து ஒரு லாங் ரன், ஸோ அதுக்காக ஒரு டீம் பில்ட் பண்ணி வந்து ரன் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய டாக்டர்ஸ் வருவாங்க, IT எம்ப்ளாயிஸ் வருவாங்க, ஸோ சைக்கிளிஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஃபார்ம் பண்ணி ஒரு லாங் ரன் வந்து போவோம். 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி போவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்புள் கூட நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ ரன் பண்ணும்போது சும்மா ரன் பண்ணாமல் அவங்க நான் அப்சர்வ் பண்ணுவேன். ஏன்னா ரன்னிங் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அவங்க ரன் பண்ணும்போது அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, ப்ரீத்திங் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் ப்ரீத்திங் கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு லெக் பெயின் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு கேடன்ஸ் குறையும், ஒரு சிலவங்களுக்கு ஸ்ட்ரைட் லென்த் குறையும், நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்காது, பாதியில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணும்போது அவங்கள பார்த்து நான் அப்சர்வ் பண்ணுவேன். சரிங்களா? அப்சர்வ் பண்ணி அவங்க எதில் வந்து வீக்காக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து அப்சர்வ் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதனால் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஜாயின் பண்ணாலும் என்னால் ஈஸியாக அவங்க வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க முடியும். அவங்க வந்து ஒரு சிலவங்க ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, ஒரு சிலவங்க லீனாக இருப்பாங்க, ஸோ ஒரு சிலவங்களுக்கு ப்ரீத்திங் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு வந்து லெக்கில் வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. இந்த மாதிரி எந்த ஒரு கெப்பாசிட்டியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணாலும் அவங்கள ஈஸியாக அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னால் ரொம்ப ஈஸியாகவே ட்ரைனிங் வந்து கொடுக்க முடியும். ஸோ தேர்ட் ஒன் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 2013 அக்டோபர் 27 என்னோட ரன்னிங்கை நான் ப்ரொஃபஷனலாக ஸ்டார்ட் பண்ணேன்னா இன்னைக்கு வரைக்கும் ரன்னிங் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டேன். எஸ்பெஷலி சொல்லணும்னா பெயின். சரிங்களா? ஆங்கிள் பெயின், நீ பெயின், சின்போன் பெயின், ஹிப் பெயின், இந்த ரிப்ஸில் வரக்கூடிய பெயின், அப்டாமினல் பெயின், ஷோல்டரில் ஒன் சைடாக வரக்கூடிய பெயின். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பெயினை வந்து பெயினோடய நிறையா வாழ்ந்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் அகைன் அந்த பெயினை ஃபேஸ் பண்ணி இந்த பெயின்லாம் என்ன ரீசனுக்காக வருது, இந்த பெயினை நம்ம வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த பெயின் வராமல் நம்ம எப்படி ரன்னிங்கை நம்ம கண்டினியூ பண்ணலாம், அண்ட் நம்ம பெயின் வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி ட்ரைனிங் நம்ம பண்ணணும், எந்த பெயினுக்கு ரெஸ்ட் போடணும், எந்த பெயினுக்கு ட்ரைனிங் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பசங்க ஜாயின் பண்ணுறது பெயினோட தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஆங்கிள் பெரும்பாலும் சின்போன் பெயின் தான். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன ரீசனுக்காக அவங்களுக்கு பெயின் வருது, கிரவுண்ட் சர்ஃபேஸ் சரியில்லையா, இல்லை அவங்க ஷூ பிரச்சனையா, ஸோ இந்த மாதிரி இல்லை அவங்க ட்ரைனிங் ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் ஃபாலோ பண்ணது தப்பாக பண்ணியிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி A to Z இன்ஃபர்மேஷன்லாம் அவங்கள்ட்ட வந்து கேதர் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இதனால் அவங்க வந்து நிறைய பசங்க ஆங்கிள் பெயினோட ஆங்கிள் இன்ஜுரியோட ஜாயின் பண்ணுவாங்க, நீ இன்ஜுரியோட ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு 10 டேஸில் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு அவங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணி ஸோ அந்த பெயினை க்யூர் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக கூப்பிட்டு வருவேன். சரிங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் என்னென்னா, ட்ரைனிங் பிளான். ஸோ என்னுடைய ட்ரைனிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணணும் இந்த ட்ரைனிங் மட்டும் தான் கொடுப்பேனே தவிர வேறு புது ஒர்க் அவுட் எதுவுமே கொடுக்கவே மாட்டேன். சரிங்களா? ஸோ நிறைய பசங்க வந்து யூடியூப்பை பார்த்து ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நிறைய வீடியோஸ் நிறைய சும்மா ரீல்ஸ்லாம் நிறைய வீடியோஸ்லாம் நிறைய ஒர்க் அவுட் ரன்னிங் ஒர்க் அவுட்ஸ் நிறையா வரும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எந்திரிக்க முடியாமல் கிடப்பாங்க, ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் கிடப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எதுவுமே கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய சேனலில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? நிறைய பழைய வீடியோஸ் நிறைய கிடக்குது. ஸோ நான் என்ன ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணணும், நான் காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்னென்ன ஒர்க் அவுட் ஃபாலோ பண்ணணும், இதை மட்டும் தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுப்பேனே தவிர புது ஒர்க் அவுட் எதுவுமே கொடுக்க மாட்டேன். சரிங்களா? அது வந்து
ஸ்பீட் ட்ரைனிங்கோ, இன்டர்வல் ட்ரைனிங்கோ, ஃபார்க் லெக் ஒர்க் அவுட்டோ, ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டோ, இல்லை பவர் ஒர்க் அவுட்டு, இல்லை ட்ரில்ஸ் ஒர்க் அவுட்டு, கோர் ஒர்க் அவுட்டு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய கேரியரில் என்னென்ன ஒர்க் அவுட் கொடுத்தனோ அதை மட்டும் தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பேனே தவிர புது ஒர்க் அவுட் எதுவுமே கொடுக்கவே மாட்டேன். சரிங்களா? ஏன்னா அந்த ஒர்க் அவுட் நான் வந்து நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதால எந்த இதில் பெயின் வரும், எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வரும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரிங்களா? அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் வருது, ரொம்ப ஷார்ட் டைம்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 5th ஒன் என்னன்னா வேர்ல்டு கிளாஸ் ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து என்னுடைய கேரியரை வந்து 2013 ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் இந்த ஃபீல்டில் வந்து ஒரு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல 1500 மீட்டர் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 5:40 வந்துச்சு. அது 5:20, 5:10, 4:50, 4:40, இந்த மாதிரி 4:28 அந்த மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்போது வந்து அதுக்கு கீழே வந்து குறைய முடியல. சரிங்களா? அதுமாதிரி 5 கிலோமீட்டர் சரி முதல் ஸ்டார்டிங் பண்ணும்போது 23:50 எவ்வளோ வந்துச்சு, அடுத்து 22, 21 இந்த மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி 17 நிமிஷத்தில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? 10 கிலோமீட்டர் போது ஃபஸ்ட் நாள் 55 நிமிஷம் நினைக்கிறேன், 55, 54, 51, 47 இந்த மாதிரி வந்து ஒரு 36 வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு இதாக இருந்தது, என்னடா நம்ம இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த இடத்துல வந்து குறைக்க முடியலையா அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு இதாகிடுச்சு. அப்போ வந்து நான் வந்து அனலைசிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த இடத்துல ஃபீல்டில் வந்து யார் பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ 1500 மீட்டரில் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டர் வந்து ஹிச்சம் அல்குராஜ் 1500 மீட்டர் 3 நிமிஷம் 26 செகண்டில் ரெக்கார்டு, இன்றைக்கி அதான் ரெக்கார்டு. சரி, அப்போ வந்து அனலைசிஸ் பண்ணேன். நம்ம வந்து 4:30 ஓடுறோம், நம்மளால் 4:30, 4:25 ஓடுறோம். ஸோ அவங்க 3:26 ஓடுறாங்க. ஸோ நம்மளுக்கு இவங்க என்ன டிஃபரெண்ட், ஸ்ட்ரைட் லென்த்தா இல்லை கேடன்ஸா இல்லை எந்த மாதிரி விஷயம் அப்படின்னு நான் வந்து அனலைசிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரி 5 கிலோமீட்டர் அப்போ வந்து கெனினிசா பிகேலி இப்போ தான் ரீசெண்டாக வந்து செப்டகா அந்த ரெக்கார்டு எடுத்தாங்க. 12 நிமிஷம் 37 செகண்ட். நம்ம 17 நிமிஷம் ஓடுறோம், அவங்க 12:37 ரன் பண்ணுறாங்க. ஸோ நான் 17 ஓடுறேன். ஸோ ரெண்டுக்கும் எதுக்கு என்னால் டைமிங் குறைக்க முடியல, அவர் எப்படி அந்த டைமிங் பண்ணுறாரு, ஒவ்வொரு லேப்புக்கும் எனக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து அனலிசிஸ் பண்ணேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ரன் பண்ணுற மென் வந்து என்ன டைமிங் பண்ணுறாங்களோ அதே டைமிங் வந்து வேர்ல்டு கிளாஸ் உமன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய அனலிசிஸ் பண்ணேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் முகமது ஃபேரா, கெனினிசா பிகேலி, கேலி கேப்ரிசலாஜி, ஜெய்லன், மெர்கா, செப்டகாய், கிப்சோகி, ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ல்டில் ஒரு 200 அத்லெட்ஸ், ஓகேவா? ஸோ 200 டாப் ரன்னர்ஸோட எல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஆர்மிக்காண்டியோ இல்லை SSGD-காண்டியோ இதுக்கெல்லாம் கிடையாது. நான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு 2014 எனக்கு வந்து ரொம்ப மனசில் ஒரு டவுட், என்னன்னா நம்மளால் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் சொல்கிறீங்களா 20 நிமிஷம் குறைய மாட்டுக்கு பிரதர் அப்படின்ட்டு, எனக்கு 17 நிமிஷம் குறைய மாட்டுக்கு. அப்போது நான் வந்து அனலைசிஸ் பண்ண ஆரம்பித்தேன், என்ன ரீசனுக்காக அவங்க ஓடுறாங்க அப்படின்ட்டு நிறைய அனலைசிஸ். வாழ்க்கையே இதாக தான் இருந்தேன். சரிங்களா? காலைல எந்திப்பேன், ரன் பண்ணுவேன், காலேஜ் போவேன், வீட்டுக்கு வருவேன், அனலைசிஸ் பண்ணுவேன். இதே தான் நடந்தது ஒரு 2014 2019 வரைக்கும். 2019 அப்புறம் தான் வேலைக்கு போனேன்னு வைங்களேன். ஸோ இந்த இது வரைக்கும் என் வேலையே தான், வேறு எதையுமே பற்றி சிந்தனையே இருக்காது. சரிங்களா? அப்படியே இந்த 6 வருஷம் என் வேலையே இதாக இருந்ததால் அப்சர்வேஷன் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ நிறைய நோட்டு போட்டு எழுதி வச்சுருக்கேன். சரிங்களா? 1996 அட்லாண்டா ஒலிம்பிக்லேருந்து 2016 ரியோ ஒலிம்பிக் வரைக்கும் என்னென்ன ரேஸு 1500, 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், மேரத்தானு, மென் அண்ட் உமன், ஓகேவா? ஸோ மென் அண்ட் உமன் இவ்வளோ பேர் யார் யார் வின் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், எப்படி ஓடுறாங்க, அந்த மாதிரி வேலையே இதாக தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு டாப் ரன்னர்ஸ் நிறைய பேரை நான் வந்து அனலிசிஸ் பண்ணதால் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறது எனக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது. 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ். நான் 12:37 கெனினிசா பிகேலி எப்படி ரெக்கார்டு வச்சாருன்னு கேட்டால் நான் சொல்லுவேன், என்ன ட்ரைனிங் ஃபாலோ பண்ணார், இத்தனை வருஷம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணார், எப்படி ஓடினாரு என்னால் சொல்ல முடியும். ஆனால் 24 மினிட்ஸில் ட்ரைனிங் கொடுக்குறது எனக்கு பெரிய விஷயமாவே இல்லை. சரிங்களா? நான் அந்த காலேஜ் படிக்கிற டைமில் வந்து நோட் போட்டு நிறைய நோட் போட்டு எழுதி வச்சுருக்கேன். நான் தான் ஃபியூச்சரில் வேணால் வீடியோஸ் அதே எடுத்து போடுறேன். சரிங்களா? 2013 நான் ரன் பண்ண ஃபஸ்ட் நாள்லேருந்து என்னென்ன ட்ரைனிங் ஃபாலோ பண்ணேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், மைண்ட் லெவலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், எல்லா விஷயமும் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ரேஸ் காம்படிஷனும் வேர்ல்டு லெவலில், ஏஷியன் கேம்ஸு, நேஷனல் கேம்ஸு, ஒலிம்பிக்ஸு, வேர்ல்டு ரெக்கார்டு, இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு அத்லெட்டும் போட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இதான் ஒரு மெயின் ரீசன் ஆன்லைனில் என்னால் பெஸ்ட்டாக வந்து ரிசல்ட் கொடுக்க முடியுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, எனக்கு ரன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா? நான் நைட்டு வந்து 11 to 12, 1, 2, 3 இந்த 4 மணி நேரம் மட்டும் தான் நான் வந்து ரன் பண்ணாத நேரம். சரிங்களா? மற்ற எல்லா நேரத்திலும் நான் வந்து ரன் பண்ணியிருக்கேன். காலையில் 3:30 ரன் பண்ணியிருக்கேன், நைட்டு 10 மணி 11 வரைக்கும் ரன் பண்ணியிருக்கேன், ஆஃப்டர்நூன் மத்தியானம் வெயிலுக்கு ரன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா நேரத்திலும் ரன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரன் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா? ஸோ இப்போது நான் அந்த சின்ன பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்கல, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஓடுவோம். சரிங்களா? அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா, நான் குரூப் டீலாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது நீங்கள் லைவில் கிடக்கும், நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் கூட தனித்தனியாக ரன் பண்ணுவேன். இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோச்சாக இருந்தாலும் ஜஸ்ட் ஓடுங்க, 1 ரவுண்ட் ஓடுங்க, 2 ரவுண்ட் ஓடுங்க சொல்ல மாட்டேன். ஸ்பீட் செஷனாக வாங்க, நம்ம 5 செட் ஓடுவோம், வாங்க டைம் இல்லைன்னா வாங்க நான் கூட தான் ஓடுவேன். நீங்கள் லைவில் கிடக்கு, அந்த வீடியோலாம் முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அண்டு
இந்த வருஷம் கூட எஸ்எஸ்ஜிடிக்கு வந்து ஒரு 3 பசங்க வந்திருந்தாங்க. திருநெல்வேலிருந்து ஒரு நாள் ஒரு பையன் வந்திருந்தாங்க. அடுத்து வந்து கோயில்பேட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. நான் தான் கூட ஓடினேன். சரிங்களா, 10 நாளைக்கு முன்னே வந்து மதுரையிலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. நானும் கூட ஓடினேன். அந்த இடத்துல நீங்கள் 5 கிலோமீட்டர் ஓடுங்க பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லலை. வாங்க என் கூட ஓடுங்க, நான் அவங்களை புஷ் பண்ணி கூட்டு போகிறேன் அப்படின்னு புஷ் பண்ணி கூட்டு போய் 3 கிலோமீட்டர் வாங்க 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 அவங்க கூட தான் ரன் பண்ணுவேன் தவிர ஜஸ்ட் அங்கேருந்து லேப் கவுண்ட் பண்ண மாட்டேன். 2 laps to go 3 laps to go அப்படின்னு கவுண்ட் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு ரவுண்டும் அவங்க கூட ஸ்டூடெண்ட்ஸ் கூட 1600 மீட்டர் ரன் பண்ணுற வராங்கன்னா அவங்க கூட ஓடுவேன். 5 கிலோமீட்டர் ரன் பண்ண வராங்களா அவங்க கூட ஓடுவேன். சரிங்களா, ஏன்னா நானும் எனக்கு ரன் பண்ணுறது பிடிக்கும். அதனால் அவங்க கூட நானும் புஷ் பண்ணி அவங்கள வந்து கூட்டிகிட்டு போவேன். சரிங்களா, ஸோ இன்றைக்கி 11 வருஷம் ஆயிருக்கு. நிறைய தடைகள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஸ்டாப் பண்ணாமல் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இதேமாதிரி ரன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ரன் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஃபைனல் ஒன்று என்னென்னா காசோ ஃபிசிக்கல் அகாடமி. சரிங்களா, ஸோ இங்கே வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் மட்டும்தான். ஓகேவா, ஸோ அதனால் நான் மட்டும் தான் கோச்சு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸை நான் மட்டும் என்னுடைய வேலையே இது மட்டும்தான். ஃபிசிக்கலுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது மட்டும் தான் என்னுடைய வேலையே. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் ஃபிசிக்கல் சூப்பராக ட்ரைனிங் கொடுக்குறாங்க, நிறைய ரிசல்ட் லாஸ்ட் பேஜ் நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க, அப்படியே எக்ஸாமுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னும் நல்லா பிக்கப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பட் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. எஸ்எஸ்ஜிடி சிலபஸ் கேட்டால் எனக்கு தெரியாது. டிஎன்யூஆர்பி சிலபஸ் கேட்டால் தெரியாது. ஆர்பிஎஃப் சிலபஸ் என்ன வருது, என்ன கொஸ்டின் எடுப்பாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் ஃபிசிக்கல் என்னால் பெட்டராக வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க முடியும். அண்ட் ரன்னிங்கில் ஒரு 100 மீட்டர்லேருந்து 42 கிலோமீட்டர் வரைக்கும் யார் என்னென்ன ரெக்கார்டு வச்சிருக்காங்க, அவங்க ரெக்கார்டு வைக்கும்போது அவங்க என்ன ஏஜ், எந்த வருஷத்தில் ரெக்கார்டு வச்சாங்க, கூட ஒன்றது யார், அவங்க ட்ரைனிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, அவங்களெல்லாம் பற்றி நிறைய அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரன்னிங்கில் ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக வந்து அதை கேதர் பண்ணி கிரவுண்டில் நான் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளையும் பண்ணி ஸோ அதை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கல் யார் ட்ரைனிங் ஜாயின் பண்ணாலும் சரி நான் கொடுக்குற ட்ரைனிங்கில் அவங்க வந்து ஈஸியாக நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வரும். சரிங்களா, ஆனால் என்னுடைய வேலை அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறது மட்டும்தான். மார்னிங் நான் 9 o'clock கிரவுண்டு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா 9 o'clockலேருந்து 11 o'clock வரைக்கும் நைட்டு நான் தூங்குற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஒரு டவுட் கேட்டால் நான் கிளியர் பண்ணுவேன். சரிங்களா, அவங்களுக்கு பெயின் இருக்குதா இல்லை என்ன ஒரு இதாக இருந்தாலும் அவங்க வந்து நான் வந்து உடனே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவேன். சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 1500 5 கிலோமீட்டரோ 10 கிலோமீட்டரோ மேரத்தானோ எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணாலும் உங்களுடைய ரன்னிங் வந்து நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஃபிசிக்கலுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபிசிக்கல் நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணாலும் சரி ஃபிசிக்கல் வந்து என்னுடைய ட்ரைனிங் மூலம் ரொம்ப ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். சரிங்களா, அண்ட் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு யாரையுமே கம்பல் பண்ணல. நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வந்து எந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ எந்த ஒரு டெலிகிராம்லையோ நீங்கள் வந்து நம்ம லிங்க் வந்து ஷேர் பண்ணாதீங்க. சரிங்களா, ப்ரொமோட்டும் பண்ணாதீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து அவங்களா ஜாயின் பண்ணுவாங்க. சரிங்களா, நீங்கள் எப்படி என்கிட்ட வந்தீங்களோ அது மாதிரி யாருக்கு ட்ரைனிங் தேவைப்படுதோ ஸோ வந்து அவர் வந்து நம்மகிட்ட வந்து உடனே சேர்த்துருவார். சரிங்களா, அதனால் நீங்கள் யாருமே ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ ரன்னிங் ரிலேட்டடாக என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் ரன்னிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ், ஃபிசிக்கல் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா, ஓகே guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.